தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் ஒரு முக்கியமான கோரிக்கை. இங்க இருக்க எல்லாமே ஒரு சமூக ஆர்வலர். குறிப்பா ஐயா கரம்பக்குடி தாலுகா தீத்தானிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஐயா, உங்க பேரு? எம் பிரம்மையா. அவர் ஒரு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக பட்டியலின மக்கள் மற்றும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு போராடிக்கிட்டு வர்றாரு. அங்க இருக்கிறவர் அவரும் ஒரு சமூக ஆர்வலர் தான். அவர் பேர் பாலசுப்ரமணியன். அப்படி இருக்க அவங்க நீள முன்பட்டமை தோழர். இப்ப நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னா, இப்ப இந்த இடம் புதுக்கோட்டை நகரத்துல இருக்கக்கூடிய மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகம். இந்த அலுவலகத்துக்கு ஏன் வந்திருக்கோம்னா, இந்த தீத்தானிப்பட்டி கிராமத்துல முறையா சாலை வசதி இல்லை, 20 வருஷமா இல்ல. அது இல்லாம ரொம்ப அடிப்படை கோரிக்கை பாத்தீங்கன்னா தண்ணி வசதி சுத்தரவே கிடையாது. அங்க ஒரு ஆழ்துறை கிணறு கிட்டத்தட்ட சில சமூக விரோதிகள்னால அந்த வேலையை செய்ய முடியாம கிடக்குது அப்படின்னு ஐயா வருத்தத்தோட பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஊரணி குளங்கள் ஊரணி தூர்வாரி அதை மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும்னு ஐயா சொல்றாங்க. பொதுமக்கள் சொல்றாங்க. பொதுமக்களுடைய சார்பு ஐயா வர்றாங்க. அவங்க ஊர்ல இறந்து போனனால யாரும் கலந்துக்க முடியாதனால ஐயா வந்திருக்காங்க. அங்க ஒரு பால்வாடி அங்கன்வாடி, அதாவது குழந்தைகள் மையத்துல ஒரு 20 வருஷமா செயல்படுது. ஹாஸ்பிட்டாஸ்ல செயல்படுது. நிறைய அதுவும் உடஞ்சி தொங்குது. கிட்டத்தட்ட 1000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல பகுதி நேரமா அங்காடி அறிவிச்சதுனால பொருட்கள் வாங்க முடியல. ரேஷன் பொருட்கள்லாம் வாங்க முடியல. ரொம்ப தள்ளாட்டமா இருக்கு அப்படிங்கிறாரு. அது சம்பந்தமா ஒரு கோரிக்கை அரசுக்கு வச்சிருக்காங்க. இப்ப இங்க இருக்க இவர் காந்திநகர் பகுதியை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன். இவர் உறவுக்காரங்க மற்றும் முக்கியமான ஆளுகள் 21 பேருக்கு 1996 புதுக்கோட்டை நகரத்துல இருக்கக்கூடிய புதுக்கோட்டை வடக்கு வட்டத்துல ஒரு ஆளுக்கு தகுதி வாய்ந்தவர்களுக்கு, ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு அரசு சார்பில் அப்ப உள்ள மாவட்ட ஆட்சியர், அப்ப இருக்கக்கூடிய தாசில்தார் அவங்க தலைமையில, எம்எல்ஏ தலைமையில உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட்ஸ். ஆனா அந்த இடத்துக்கு இவங்க போனா சில சமூக விரோதிகள் அடிச்சு விரட்டுறதும், கல்லுக்கால் ஊன்னா அதை உடைக்கிறதும் அப்படிங்கிறதுல இவரு கூட பலத்த காயமெல்லாம் அடைஞ்சிருக்காரு. ஏகப்பட்ட பேர் அடிபட்டிருக்கீங்களா? இது மாதிரி அடிபட்டிருக்காங்க. இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியருக்கு கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கோம். எல்லாரும் மனு கொடுத்துருக்காங்க. ஒரு நீளம் பண்பாட்டு மைய சார்பா ஒரு காத்திருப்பு போராட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்துல நடவடிக்கை எடுக்க வேண்டிய நடத்தணும். அங்க வட்டாட்சியர் அவர்கள் பேச்சுவார்த்தை பண்ணி நான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னாங்க. அதுக்கான ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. ஆனா கொடுத்து இன்று நாள் வரையிலும் அந்த கிராம கணக்கில் ஏத்தல. விஓ கிட்ட முறையா நாங்க மனு கொடுத்துருக்கிறோம். வழக்கறிஞரை வச்சு, சமூக ஆர்வலர் வச்சு அங்கேயே மனு கொடுத்துருக்கோம். நடவடிக்கை இல்லை. மாவட்ட ஆட்சியரை கொடுத்துருக்கோம். நடவடிக்கை இல்லை. இவங்களுக்கு அந்த இடத்துல உடனடியாக அந்த இடத்த கிராம கணக்கில் ஏற்றும் பட்சத்துல மத்திய மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களை அவங்க பயன்பெறுவாங்க. குறிப்பா இவங்க ஒரு குடும்பத்துல 10 பேர் 5 பேர் இருக்காங்க. ஒரு சின்ன வீடு, அதாவது 15க்கு 10, ஒரு 1.5 சதுரத்துல இருக்காங்க. அதுல இத்தனை பேர் இருக்க முடியல. தனியா இடம் கொடுத்துட்டா அவங்க நிம்மதியா போயிட்டு வாழலாம் அப்படிங்கிறது கோரிக்கையா இருக்கு. இப்ப இவர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு கோரிக்கைக்காக வந்திருக்காரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆலங்குடி தாலுகா மாஞ்சோடதி ஊராட்சி மலராம்பட்டின்னு கிராமம். அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு முன்பு அப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் காலனி வீடுகள் கட்டி கொடுத்தது. அனைத்து வீடுகளும் சேதம். அந்த வீட்டுல தான் இருக்கிறாங்க.